டாக்டர் சின்ன பொண்ணு எப்படி இருக்கிறா டாக்டர்? ஓ இவன் ஒருத்தன் விட்டான் பொண்டாடி பக்கமே போய் உட்காந்துட்டு அழுவான் போலது. பயமுற கொஞ்ச நேரம். ஏன் டாக்டர் இன்னும் எவ்வளவு நேரத்துல குழந்தை பிறக்கும்? ஏமா குழந்தை பிறக்கிறதெல்லாம் நாங்க டைம் நேரம் இல்லாம குறிச்சு வைக்க முடியும். வலி வந்தா குழந்தை பிறக்க போகுது. அதை விட்டு டைம் சொன்னா எப்படி சொல்ல முடியும்? ஆப்ரேஷன் பண்ணாதான் நான் டைம் சொல்ல முடியும். நார்மல் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்ன பின்ன லேட்டு தான் ஆகும். என்னமோ டைம் சொல்லுன்றீங்க, விட்ட ஜாதகமும் எழுதி கொடுன்னு கேட்பீங்க போல. அப்பா ஜோசப்ன்றது நீ தானப்பா? ஆமாங்க டாக்டர், நான் தான் ஜோசப். போப்பா உங்க ஒய்ஃப் வந்து உன்னை கூப்பிடுச்சு. சரிங்க டாக்டர், போயிட்டு பாக்குறேன். நல்ல பேஷண்ட், டைம் எல்லாம் கேட்குற பேஷண்ட்டு நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன். நான் சின்ன பொண்ணு உள்ளார போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. போய் பார்த்துட்டு மட்டும் வா. சும்மா காலை பிடிச்சிட்டு அழுந்துட்டு கிடக்காத. சரிங்கம்மா. சின்ன பொண்ணு அட வீணா போனவனே, இங்க இருக்க கத்திட்டு போணுமா? உள்ளார போவே. சின்ன பொண்ணு எப்படி இருக்கிற? ஏ ஜோசப்பு, உன் முன்னாடி நல்லா தானே படுத்துட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்னு என்ன கேட்குறேன்? சின்ன பொண்ணு உனக்கு இடுப்பு வலிக்குது, குழந்தை பிறக்க போகுதுன்னு தானே சொன்னாங்க. நீ எதுவுமே வலி இல்லாத ஒன்றும் இல்லாத நேரம் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிற. ஓ உனக்கு இதுதான் பிரச்சனையா? இதோ பாரு. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. போதுமா ஜோசப்? சின்ன பொண்ணு என்ன இது இப்படி கத்துற? எல்லாரும் ஐயோ வயிறு வலிக்குதே இடுப்பு வலிக்குதே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ என்னமோ பாட்டு ரைம்ஸ் பாடுற மாதிரி படிக்கிற. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதுன்னு. சின்ன பொண்ணு கொஞ்சம் அடிக்கி வாசி, எங்க அம்மா வெளியில் நின்று இருக்கிறாங்க. இங்க பாரு ஜோசப், உங்க அம்மா இருக்கிறாங்கன்றதுக்கோசரம்லாம் என்னுடைய ஃப்ரீடம் தலாம் நான் நடக்க முடியாது. சரியா? வலி வர்றதை தான் வலி வருதுன்னு சொல்ல முடியும். எப்பயுமே பிரசவ வலியை வந்து கஷ்டமா நினைக்க கூடாது. அதனால தான் நான் ஜாலியா நினைச்சுக்கிறேன். அது போய் நீ குதக்கமா நினைக்கிற. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதே. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது. எங்க ஜோசப் நீ பாடுது மாதிரி? நீ இருக்கே சின்ன பொண்ணு. சரி பாடுறேன் நானும், சரியா? ஐயா அம்மா குழந்தை பிறக்க போகுது. ஐயா அம்மா குழந்தை பிறக்க போகுது. போதுமா சின்ன பொண்ணு? ஆமா ஜோசப், ஒருத்தருக்கு வந்து பிரசவ வலி ரொம்ப கஷ்டம், மறுபிறவின்னு சொல்லுவாங்க. அந்த மறுபிறவியை வந்து நம்ம ஜாலியாக தான் கொண்டாடணும். வலி வருதான், பிரசவ வலி எல்லாருக்கும் வருதான். அதுக்குன்னு கோசரம் வலிக்குதேன்னு கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு குழந்தை பிறக்கிறத வந்து நம்ம சந்தோஷமா வர வைக்கணுமே தவிர்த்து நம்ம கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து பெத்துக்க கூடாது. சரியா? அதனாலதான் இவ்வளோ தூரம் நான் சந்தோஷப்படுறேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. நீ எனக்கு வைஃபா வர்றதுக்கு. சரியா? ஆனோ பெண்ணோ ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துரு, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். என்னம்மா? அப்படி உங்க ஆத்தக்காரிக்கு வேத்துருச்சு. போ உங்க அம்மா உன்னை கூப்பிட்டு கிடக்குறாங்க, போய் என்னன்னு கேளு. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு நான் மறந்துட்டேன். கவிதாக்கா, அதுக்கப்புறம் பார்வதி அக்கா, அதுக்கப்புறம் தீபா எல்லாம் வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, எங்க ஒன்னும் வரவே இல்லை. சின்ன பொண்ணு நான் வண்டியில வந்தேன்லம்மா, அவங்க வந்துட்டே இருப்பாங்க. சரி, எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் வெளியில போறேன், பாத்துக்கோ. என்னம்மா? சரி நான் பாத்துக்கிறேன். போ. என்னடா இது, இங்க இருந்து போகும்போது அழுந்துட்டே போனா என்ன வெளிய வரும்போது 32 பல்லு தெரியுது? மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். வாங்கக்கா வாங்க. வாங்கம்மா. எங்க லட்சுமத்தை என்ன குழந்தை பிறந்துருச்சுங்களா? என்ன குழந்தை பிறந்திருக்குது? ஒன்னும் இல்லம்மா, உன்னை இடுப்பு வலி பிடிக்கலன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஆமா ஜோசப், சின்ன பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறாங்க கவிதாக்கா, உள்ளாரதான் இருக்கிறா. சரி வாங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். சின்ன பொண்ணு என்ன இது இப்படி படுத்துட்டு இருக்கற? அக்கா என்னத்த பண்றது, இடுப்பு வலிக்குது, வயிற்று வலிக்குது. சரி நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அதனால பாட்டு பாடிட்டு இருந்தா கொஞ்சமான வலி கம்மியாகுமேன்னு தான் கண்ணாடி போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிறேங்க. அடியே வாய மூடுகுடி, வாய்க்குள்ள ஏதாவது போயிரு போகுது. ஆமா, எல்லாம் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி அப்படி அழுவாங்க. அப்படி போறது நாங்களாம் கூட அப்படிதான் போறோம். நீ எனக்கு ஜாலியா படுத்துட்டு கிடக்குற. சரி, யார பார்க்க வந்த? இது என்ன கேள்வி? உன்னை பார்க்க தான் வந்தோம் நாங்க. எதுக்காக வந்த? ஏடி ஹாஸ்பிடல் சேர்த்திருக்கறான், குழந்தை பிறக்கிறது பார்க்கிறதுக்கு வந்தோம். ஏடி அமைதியே இந்துரு. சரியா? சும்மா என்னை தொந்தரவு பண்ண முடியாது. எனக்கு வலி வரும்போது தான் குழந்தை பிறக்க முடியும். ஐயோ ஐயோ வலிக்குது, ஐயோ ஐயோ வலிக்குது. அக்கா டாக்டர் கூப்பிடுங்க. ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ அக்கா எனக்கு பயங்கரமா வலிக்குது. ஐயோ ஐயோ டாக்டர் ஜோசப். அடடே, சின்ன பொண்ணுக்கு வலி வந்துருச்சு, சீக்கிரம் வெளிய வாங்க, டாக்டர் வர சொன்னாங்க. ஜோசப் போய் சீக்கிரம் டாக்டர் கூப்பிடு, சின்ன பொண்ணுக்கு வலி வந்துருச்சு. சரிங்கக்கா, போகிறேன், கூப்பிட்டு வரேன். ஐயோ ஐயோ வலிக்குது. ஐயோ அம்மா அப்பா. ஐயோ ஜோசப்பு. ஐயோ அம்மா ராஜகாளி அம்மா, பாளையத்தம்மா, ஓம் சக்தி தாயே, ரெண்டு பேருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நல்லபடியா குழந்தை பிறக்கணும்மா.
ஐயோ அல்லாத சின்ன பொண்ணு எனக்கு கஷ்டமா இருக்கு. அல்லாத ஜோசப் என்ன ஆகாது சரியா, அமைதியா இரு. ஐயோ பாவம் சின்ன பொண்ணு இப்படி கத்துறா. ஆமா ஆமா நல்லா கத்துவா. அவ்வளவுதாம்மா இன்னும் ஒரே ரெண்டே நிமிஷம் வெயிட் பண்ணுமா. ஐயோ அம்மா அப்பா கே கே கே. அவ்வளவுதாம்மா குழந்தை பிறந்துருச்சு. அக்கா குழந்தை பிறந்துருச்சா? ஐயோ என்ன குழந்தைன்னு தெரியலையே. வாழ்த்துக்கள் ஜோசப், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. நல்லா இருக்கிறாங்க சரியா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க, அங்க போய் பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஜோசப் எப்படி போட்டப்புல பிறந்துருச்சு, இதுக்கு மேல நீ சொத்து பார்த்தாலும் சேர்த்து வைக்க மாட்டோம். ஐயோ ஒருத்தி இன்னும் குழந்தையே பார்க்கலையா, ஆரம்பிச்சுட்டா இவளோட தில்லாலங்கடி வேலையை. அம்மா எப்பதாம்மா உள்ளார போய் பாப்பேன். ஜோசப் இது ஜோசப் நார்மல் வார்டுக்கு மாத்துவாங்க, அப்ப போய் நம்ம பாத்துக்கலாம். யாருப்பா சின்ன பொண்ணு பேஷண்டோட ரிலேஷன்? நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க, போய் பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு என்ன உன் பொண்ணு உன்ன மாதிரியே இருக்குது. ஏய் பொண்ணு என்ன மாதிரி கதை உன்ன மாதிரியா இருக்கும்? என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா. சரி எல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, டாக்டர் வந்தா திட்டுவாங்க. வாங்க எல்லாம் வெளியில போலாம். ஏமா மாரியம்மா இங்க பாரு, பாட்டி பாரு, மாரியம்மா பாட்டி பாரு. என்ன மாரியம்மாவா? ஏனுங்க அத்தை என்னத்து மாரியம்மான்னு கூப்பிட்டு கிடக்குறீங்க? நானு வர வாங்கி பிறந்த குழந்தைடி, அதனால மாரியம்மான்னு தான் கூப்பிடுவேன். மாரியம்மா சரி நாங்க வெளியில இருக்கிறோம். வாடா ஜோசப் வெளியே. அம்மா நீங்க போங்கம்மா, நான் குழந்தைய பார்த்துட்டு வரேன். சின்ன பொண்ணு நீ கத்தும் போதெல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா. நல்ல வேலை குழந்தைய நீ நல்லா இருக்கிறீங்க. ஏய் ஜோசப்பு அதெல்லாம் போட்டோம். எதுக்கு உன் வாத்தம் என்ன மாரியம்மான்னு என் பிள்ளைய கூப்பிடுவோம். என் பொண்ணுக்கெல்லாம் மாரியம்மான்லாம் பேர் வைக்கக்கூடாது, பார்த்துக்கோ. சொல்லி வச்சிருங்க உன் அம்மா கிட்ட. சரி நான் வெளியே இருக்கிறேன், போய் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என்னம்மா? சரி ஏதாவது திங்கறதுக்கு வாங்கினு வா. சின்ன பொண்ணு இதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, ட்ரிப்ஸ் ஏறுது இல்ல. அம்மா அவனே ட்ரிப்ஸ் ஏறுதுன்னு சொன்ன, அந்த ட்ரிப்ஸ் எடுத்து குத்திடுவோம், பார்த்துக்கோ. சரி சின்ன பொண்ணு நான் டாக்டர்கிட்ட கேட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். என்னம்மா? ஏதாவது ஒருத்தர் ஏதாவது திங்கறதுக்கு வாங்கி வந்து கொடுக்குறாங்களா? எல்லாம் வெறுங்கையிலேயே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.